சொன்னாங்க இல்லங்க ரொம்ப பிரச்சனையா இருக்கு, கரண்ட் கட்டு எல்லாம் இதாயிருச்சு, முடியல, கேன்சல் பண்ணா தேர்தல் அதிகாரி தேர்தல் அமைச்சர் சொல்லிட்டாரு திரும்ப தேதியை கட்டா கொடுக்க மாட்டாங்க, என்னன்னு எனக்கே புரியாது, சரி நான் விட்டுட்டேன். டிஎம் கோர்ட்லயும் இதே மாதிரி பிரச்சனை, ஓப்லா படித்துறையில இதே பிரச்சனை தான் சொன்னாங்க, அமைதியா இருக்க வேண்டும் மக்களை. நான் வரேன். ஆக எல்லா இடத்துலயும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைனாங்க. நான் சொன்னேன் தைரியமாக போங்க, போற வரைக்கும் போ, மக்களை பார்க்கிறேன், மழையில கூட நானும் நினைய தயார், வருகிறேன், வந்து நான் பேசி தரேன் தான் சொல்லி வந்தேன். வரவழி எல்லாம் பார்த்தேன். அதாவது எனக்கு மதுரையில பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி கலைஞர் கூப்பிட்டு சொன்னார் சூப்பர் மாநகராட்சி அவார்டு கொடுத்தாங்களாம். இதாயா சூப்பர் மாநகராட்சி, எங்க பார்த்தாலும் தண்ணி ரோட்ல, மக்கள் முழங்கால் வரைக்கும் பேண்ட முடிச்சு வேஸ்டி அண்டர்வர் தெரியுற மாதிரி துப்பட்டு போறாங்க, பெண்களோ பாவம். என்னையே அது என்ன, இவங்க எல்லாம் கார்பரேஷன் நடத்துற 1/2 மணி நேரம் பெஞ்ச மழைக்கு தண்ணி எல்லா பக்கம் நிக்கிறதுனால் இவங்களுக்கா நீங்க எல்லாம் ஓட்டு போட போறீங்க? நன்றாக யோசிச்சு பாருங்க சகோதர சகோதரிகளே. இந்த வரேன் பிபி குளம் போயிட்டு இப்படியே வரேன், 50 அடி ரோடு செல்லூர் ரோட்ல வரேன். வந்தா அது என்ன ரோடாவா இருக்கு, என்ன கொஞ்சம் கூட பார்க்க மாட்டீங்களா? ஓட்டு மாத்திரம் வாங்குறீங்க, மக்களை பார்க்க மாட்டீங்களா? அப்ப ஓட்டு கேட்கறது, காசு கொடுக்கறது, இது கொடுக்கறது உடனே கேட்கறது. பெண் குயின், அதாவது பெண் குயின் ஒருத்தர் வந்து அண்டர் கிரவுண்ட் டிச்சு அப்பவே போட்டிருக்காரு, மதுரையில தான். உடனே அதை வந்து இவங்க எடுத்து மாத்துறாங்க, அண்டர் கிரவுண்ட் டிச் எல்லாம் நாங்க வேற போட போறோம்னு. 2 அண்டர் கிரவுண்ட், அதாவது ஒரு 2 பைப் இருக்கு, அதற்கு நடுவுல ஒரு காப்பர் கம்பிய ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. அது தயவுசெய்து கரண்ட் வருது வராம போகுது, தயவுசெய்து நீங்க சத்தம் போடாம இருந்தால். ஏன் இதை சொல்லுகிறேன்னா, அந்த பைப் 2 லைனுக்கு நடுவுல ஒரு காப்பர் கம்பியை போட்டாங்களாம். இதை எடுத்துட்டு வேற பைப்பு போடுறேன்னு யாரு? போன தடவை இருந்த மாநகராட்சி இருந்தவங்க எடுத்திருக்காங்க. எடுத்துள்ள காப்பர் கம்பி நல்ல விலைக்கு போய் எல்லாத்தையும் எடுத்து வித்தவங்க தான் இன்னைக்கு உங்களுக்கு நல்லது பண்ண போறாங்க. நன்றாக சிந்தித்து பாருங்க மக்களே. ஆக 40 வருஷத்தை கட்சி, 60 வருஷத்தை கட்சி, 100 வருஷத்தை கட்சின்னு சொல்லிட்டு இந்த மக்களை உங்களை ஈனமும் அடிமைப்படுத்தி கொள்ளையடிச்சு ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க. எங்களால எதை வேணுமாலும் திறந்துக்கும். ஒவ்வொருத்தர் நீங்க நன்றாக சிந்தி பார்த்தா, உள்ளாட்சி என்பது உங்களுடைய ஆட்சி. ஏன் இதை சொல்லுகிறேன்னா, இன்னைக்கு இத்தனை பேர் இருக்காங்களே, இத்தனை பேர் ஏதோ ஒரு மீட்டிங் இது பண்றாங்க, தேர்தல் கமிஷன் சொல்லுது, திடீர்னு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன இந்த மக்களுக்கு? நன்றாக சிந்தித்து பாருங்கள். லைட்டு நாங்க போடுறோம், ஆனா எல்லா நேரமும் இந்த கரண்ட் வருமா? நன்றாக சிந்தித்து தான். அதுக்குத்தான் சொல்லுகிறேன், எனக்கு ஒரு தடவை சந்தர்ப்பம் கொடுங்களேன் என் கட்சிக்கு. அதாவது எனக்கு என்னுடைய கூட்டணியாக இருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். குட்டும் முரசு சின்னத்திலும் அருவாள் சுத்தியல் நட்சத்திர சின்னத்திலும் வாக்களிக்க வேண்டும் 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 என்ற தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். மக்களே, என்னடா விஜயகாந்த் இப்படி வந்து பேசுறேன்னா, என்னுடைய வேட்பாளர் யாரும் லஞ்சம் வாங்க மாட்டாங்க, வாங்கவும் விட மாட்டான் இந்த விஜயகாந்த். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். நான் இன்னைக்கு தமிழ்நாடு பூரா சுத்தி சுத்தி வரேன். ஏன் சுத்தி வரேன்? காலையில இப்ப மத்தியானம் 4 மணிக்கு போனேன், போடி போனேன், தேனி போனேன், முசிலம்பட்டி வந்தேன், இங்க வரேன். இவ்வளவு தூரம் சுத்திட்டு திரும்ப நாளிலிருந்து கிளம்பணும். ஆக இப்படித்தான். ஏன் எனக்கு என்ன வீட்டிலே இருக்க முடியாதா? போன தடவை நீங்களும் தான் பார்த்தீங்க, உளவுத்துறையில போலீஸ் உளவுத்துறைன்னு ஒண்ணு இருக்கு, அது மூலியம் இந்த வாங்கிட்டாரு தெரியுமா? இப்ப வாங்கிட்டாரு, எல்லாம் எங்க கட்சிக்கு வந்துட்டாரு. அப்படி இப்படி எல்லாம் பேசுறாங்களே, என்ன ஆச்சு மக்களே? சிந்தித்து பாருங்கள் மக்களே. ஆனா நான் மாறல. அன்னைக்கு நான் மக்கள் மக்கள் மக்கள், அன்னைக்கு பணம் வாங்கியிருந்தா என்ன இருக்கு நீங்களே யோசி. பணத்துக்கு இந்த விஜயகாந்த் என்னைக்குமே ஆசைப்பட்டது இல்லைங்கிறது தான் சொல்லுவாங்க. பணத்துக்கோ பதவியும் கொடுக்கிறேன் நாங்க, அதற்கும் ஆசைப்படல இந்த விஜயகாந்த். என் மக்கள் நன்றாக இருக்கணும், அதற்கு என்ன போராடிக்கிட்டு இருக்கிறேன் மக்களே.
உங்களுக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு கூட மழை வந்துச்சு, நிக்க முடியாது. நான் சொன்னேன், என்ன இருட்டுனாலும் நான் வரேன், மக்களை பார்க்கிறேன். அவங்க இருட்டுல தானே வாழ்க்கை நடத்துறாங்க, நானும் வரேன். அப்படி ஏன் இதெல்லாம் சொல்லணும் மக்களை? நீங்க ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்க்கணும். என்னை தலைவாங்கிற சொல்ல தயவு செய்து ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்க்கணும். உங்களுடையது இன்னைக்கு இந்த செல்லூர்ல எத்தனையோ 50 அடி ரோட்ல 60 அடி ரோட்லயும் வந்திருக்கேன். இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஏன் மாத்தல? எல்லாமே கார்பரேஷன்ல இருந்து ஓட்டுங்கிறாங்க. சட்டமன்றத்திலையும் ஓட்டு மாத்துங்களேன். ஏன் மாத்தி கொடுக்க மாட்டேங்கிறீங்க? கார்பரேஷன் என்பது என்ன? உங்களுடைய ஆட்சி, உள்ள ஆட்சி என்பது உங்களுடைய ஆட்சி. என்னுடைய கார்பரேஷன் மேயராக கவியரசு நிற்கிறார், அவங்களுக்கு துணையாக கவுன்சிலர் நிற்கிறாங்க, அவங்களுக்கு துணையாக கை கொடுக்கறதுக்கு தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிற்கிது, அவங்களுடைய தொண்டர்கள் நிற்கிறாங்க மக்கள். ஆக இத்தனை பேரும் எதற்காக நாங்க போராடுறோம்? உங்களுக்கு நல்லது செய்யறக்கா. இன்னைக்கு சொல்றார் கலைஞர் அவர்கள் சொல்றார், கலைஞர் சொல்றார், நான் தாய் காவியம் எழுதினவன், கம்யூனிஸ்ட் எனக்கு நம்ம தாய் காவியம் நீங்க ஓசிக்க எழுதுனீங்க, காசு வருதுங்கிறதுக்காக எழுதுனீங்க மக்கள். அதுல எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. தாய் காவியம் நீ எழுதல, மொழிபெயர்ப்பு தான் பண்ணல, டிரான்ஸ்லேஷன் பண்ண. தாய் காவியம் எழுதுனது ரஷ்ய கவிஞர் கார்கின் பேர் போடு, அவர் பேரை நன்றி கார்கின் பேர் போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க உங்க பேர் போடுறாங்க. அதுலயும் காசு பார்த்து சம்பாரிச்சவர் தான் இவர். எப்படி என்றால் நான் தெரியாம தயவுசு நான் யாரையும் தாக்க கூடாது அப்படின்னு நினைச்சேன். ஆனா மதுரையில தாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. நம்மளுக்கு அரசியல். இன்னைக்கு நான் திருநெல்வேலி போனேன் நேற்று. என்னாச்சு? திருநெல்வேலியில் இதே பிரச்சனை தான். ஒரு அரை நாள் மழை தான் நான் போனேன். அரை நாள் மழை கூட இல்ல, அரை மணி நேரம் மழை. எல்லா இடத்துலயும் தண்ணி நிறைஞ்சிருக்கு மக்கள். அதேதான் இங்கேயும் மக்கள், இங்கேயும் அதே பிரச்சனை தான் இருக்கு. சென்னையில போனால் அதே பிரச்சனை. அரை மணி நேரம் மழை பெஞ்சாச்சு. ஆனா கடந்த 10 வருஷமா இவங்க தான் ஆட்சியில இருக்குங்கிறாங்க. அப்ப நான் என்ன சொல்லுவேன்? சரி, போன தடவை நான் உள்ளாட்சிக்கு வரும்போது இந்த அஞ்சா நெஞ்சன் ஒருத்தர் இப்படியே கடலையா தின்னுக்கிட்டு பின்னாடி நின்றார். எங்க ஒரு காலம் வந்து பாருங்க, ரோட்ல வந்து பார்த்தாதானே தெரியும் மக்கள் படுற வேதனைகள் என்னன்னு புரியும் மக்கள். அந்த வேதனைகள் தெரியாம அவர் சொல்றார். ஆகலானதான் அவங்க அப்பா 2 வருஷத்துக்கு முன்னாடி பரிசு கொடுத்தாராம், சிறந்த மாநகராட்சியா. தயவுசெய்து இங்க நீங்க இருக்கீங்களே, செல்லூரை வந்து பார்க்கல அவங்க. நீங்க ஒரு தடவை போங்கல, டவுனுக்கு தெரியும் இது சிறந்த மாநகராட்சி இல்லையான்னு. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு மாநகராட்சி கொடுத்துட்டு ஓடுறாங்க. இன்னைக்கு புதுசா ஒருத்தர் சொல்றாரு, வந்தவர் நாங்க வந்தா பாதி வரிதான் வசூல் போனேன். இதுக்கு முன்னாடி யார் இருந்தா? 10 வருஷமா நீங்க தானே இருந்தீங்க. எங்களுடைய வரைபடத்திற்கு நீங்க போட்டீங்கன்னா கிடையாது. ஏனென்றால் பாதி ரேட்டு தான் வாங்குவேன். ஒரு வீடு கட்டினா நிக்கிறது நான் தான் கவுன்சிலர். எங்க ரேட்டு, எங்க காசு? யாராவது ஒருத்தங்க இந்த இடத்துல ஒரு 2 கிரவுண்ட் வாங்கினா சினிமா மாதிரி சுத்தும் சூம வண்டி. என்னன்னா அண்ணன் சொன்னார். யார் அண்ணன்? அண்ணன் சொன்னார். 5 அண்ணன். என்னையா லஞ்சம் வாங்கினீங்க? அன்னைக்கெல்லாம் எங்க அண்ணன், இன்னைக்கு எங்க? நான் யாரை பத்தி பேசக்கூடாங்கிற முடிவுல, ஏன்னா இது உள்ளாட்சி அரசியல் பேசணும். ஆனால் இங்க என்னென்ன பண்ணாங்க? தேமுதிக தேஞ்சு போச்சு. நான் தேயல, நான் வளர்ந்துகிட்டு தான் இருக்கேன். நேற்று 1, இன்னைக்கு 29, நாளைக்கு என்ன? நேற்று, இன்று, நாளை நீங்களே முடிவு பண்ணிக்க. ஆனா அவர் சொன்னார் தேமுதிக காணல தேஞ்சு போச்சுனார். தேயல, நாங்க தேயல. நீங்க தான் போன 5 வருஷம் ஆட்சியில இருந்து தேஞ்சு போய் நான் எதிர்கட்சியில் உட்காந்துருக்கேன். நீங்க எதிர்கட்சி அந்தஸ்து கூட இழந்துட்டீங்களே. யாரு தெரிஞ்சதுங்கிறத பார்க்கணும். ஆகலாம் சொல்ற நாவடக்கம் வேண்டும், அளந்து பேசணும் யாராக இருந்தாலும். ஏன் இதெல்லாம் சொல்றேன் மக்கள்? என்னடாச்சு நாவடக்கம் என்ன? நான் என்ன இன்னைக்கு சொல்றீங்க? இவ்வளவு தூரம் நீங்க பேசுறீங்க. யாரு செத்தாலும் 6க்கு 3 தான். அந்த 6க்கு 3 கூட இடம் கிடையாது. 6 அடி நீளம் 3 அடி ஆகலாம். இப்ப நெட்டு குத்துலத்து குத்துறாங்க. வேற என்ன பண்ணாங்க? என்ன சம்பாரிச்சு என்ன கோடியா கொள்ளையடிச்சு எங்க கொண்டு போறீங்க? எல்லாரும் உங்களை சேர்ந்து சொல்றாங்களே. இன்னைக்கும் சொல்றேன், என்னுடைய வேட்பாளர் கவியரசு இருக்கிறார். அவர் பெயர் தேர்தலுக்கு நிற்கிறார். நிச்சயமா அவர் எந்தவித தப்பும் செய்ய மாட்டார். உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வார். இல்ல விஜயகாந்த் லஞ்சம் வாங்க விட மாட்டால்,
அதே போலதான் அங்க நிக்கிறாங்க கவுன்சிலர் பெருமக்களும், அவங்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கும் கொட்டும் முரசனத்திலும் கம்யூனிஸ்ட் கட்சியின், அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தொண்டர்கள் அங்கே நிற்கிறார்கள். கவுன்சிலராக அவங்களுக்கு அறுவாள் சுத்தியல் நட்சத்திர சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா மழை வந்துகிட்டே இருக்கு மக்களே, இன்னும் 2 இடத்துக்கு போகணும். இன்னும் உங்களை மாதிரி 2 இடமா 4 இடமா எங்க எந்த இடம் போட்டிருக்காங்க எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய ஊர் மதுரைங்கிறதுனால நான் எப்பொழுதும் தெரியும் எங்கெங்க உங்க கூட்டு போறாங்க தெரியுமா. ஒரு ஆட்சி நல்லா இல்லைன்னு உங்களால இடையில மாற்ற முடியும் 5 வருஷம். அதனாலதான் அந்த தேர்தல் வருது. அந்த தேர்தல் நீங்க முத்திர குத்துங்கள் தான் சொல்லுகிறேன். என்னுடைய வேட்பாளர் கவியரசு அவர்களுக்கு கொட்டும் முரசனத்திலும் வேட்பாளருக்கு கொட்டும், அதாவது கவுன்சிலர் வேட்பாளர் அடிக்கின்ற கொட்டும் முரசனத்திலும் அறுவாள் சுத்தியல் நட்சத்திர சின்னத்திலும் வாக்களிக்க வேண்டும் 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 என்று கேட்டு கட்சிக்காரங்க தப்பு பண்ண விட மாட்டேன். இந்த மதுரையிலே பூரா எனக்கு பிடிச்சு கொடுத்தா வருவேன். இந்த வண்டியில வர மாட்டேன், வேற வண்டியில வந்து கேட்பேன் என் மக்களுக்கு என்ன பண்ணல. இந்த அர்கர் கவியரசு அவர்கள் நிச்சயமாக மேயருங்கிறோம். போன தடவையே இவர் நஞ்சன் அழகிரி அவர்களை எழுத்துனார். அவர் சொன்னார் மந்திரின்னு. ஒரு நாள் கூட அவர் போய் நின்னதில்லை, ஒரு நாள் கூட மத்திய அரசாங்கத்தில் உட்கார்ந்ததில்லை. அப்படி நான் விட மாட்டேன் என்று உங்கள்கிட்ட சொல்லிக்கொண்டு வரவேற்பு கொடுத்தவங்க அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய சின்னம் கொட்டு முரசனத்துக்கும் அறுவாள் சுத்தியல் நட்சத்திர சிறந்திற்கும் வாக்களிக்க வேண்டும் 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 என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் மக்களே, நன்றி வணக்கம். முரசு